நம்ம வெற்றி வேட்பாளர் உங்க எம்எல்ஏ, எங்க மாண்புமிகு அமைச்சர். அவரை பத்தி எல்லாரும் நிறைய பேர் தப்பா தான் நினைச்சுப்பாங்க. அந்த மாமனிதனினுடைய அந்த தங்க உள்ளத்தை நான் அறிவேன். சிவானந்தா சாலையில ஒரு போராட்டம், தலைவர் வந்துட்டாரு. மேடையில 23 பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஏத்தணும். அந்த குடும்பங்கள் உடைந்து அடுகின்றன. தலைவரின் கண்கள் பணிக்கின்றன. கீழே கட்டுக்கடங்காத கூட்டம், மொத்த கூட்டமும் முடித்து அவர்களை இந்த பக்கம் அனுப்பி தலைவர் அந்த பக்கம் அனுப்பி நாங்க அங்கிருந்து கிளம்புற போது அவரோட கார்ல தான் நான் போறேன். பேசிக்கிட்டே வரோம், சொல்லிட்டே வராரு, ராஜு ஏதாவது பண்ணணும், அந்த குடும்பங்களை பாதுகாக்கணும், இதை பண்ணணும், கேஸ் போடணும். தலைவரை பாத்தீங்களா சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவருடைய குரல் உடைந்தது. திரும்பி பாக்குறேன், நான் இதை யாருகிட்டையும் சொன்னதில்ல, என் குடும்பத்துக்கு கூட சொன்னதில்ல. இந்த மேடையில சொல்றேன், பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்களுக்காக இந்த மனுஷன் கண் கலங்கினாங்க, உடைஞ்சு அழுதாங்க அந்த மனுஷன். அன்னைக்கு நினைச்சேன், ரொம்ப நல்லவங்களை பத்தி இந்த உலகம் தப்பா தான் பேசும் போல இருக்கு. யார் அவங்க? யாரோ ஒருத்தங்க அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு இந்த மனிதன் அழுகிறான் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த தொகுதி மக்களே, ஒரு ஆக சிறந்த மனிதனை நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறீங்க. இந்த தொகுதியின் வேட்பாளர், அவர் காப்பாளர், சொன்ன சொல்படி நிற்கக்கூடியவர். எத்தனை முறை அவர் சாப்பிடுற நேரத்தில் நாங்க போயிருவோம், சரி சாப்பிடறான்னு கிளம்பிடுவோம். யாரு சாப்பிட்டாலும் அவங்க தான் சாப்பிடுவாங்க. இந்த மனிதர் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் சாப்பிடும் போது சுத்தி இருக்கக்கூடிய 50 பேரையும் சாப்பிட வைத்து பிறகு சாப்பிடக்கூடிய அன்னதான பிரபு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. மேடைக்காக சொல்லல, இங்க இருக்கிற எல்லாரும் தெரியும். என்னப்பா அவரோட சாப்பிட்டுருக்குமா இல்லையா? நம்மள பிரியாணி சாப்பிட வச்சுட்டு அவர் சாம்பார் தான் சாப்பிடுவாரு. அது இல்லைங்க, எந்த பாகுபாடும் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு மனிதனை சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டிருக்கிறாரே மா மனிதர். இந்த ஊர்ல நான் ஒவ்வொரு முறை பேசும்போதும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த லைனை சொல்லுவேன்னு ஆசைப்பட்டேன். உங்க அனுமதியோட அந்த லைனை சொல்லிக்கிறேன். வெற்றி தலைவரேன்னு அவர் அழைச்சிருக்கேன், தர்மத்தாயின் தம புதல்வரேன்னு அழைச்சிருக்கேன். இந்த வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து நெஞ்சார நான் அழைச்சுக்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களே. தேங்க்யூ, நன்றிங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுக்கும் நன்றி. இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லைங்க. எல்லா கட்சிக்கும் இந்த தேர்தல் டூ ஆர் டை எலெக்ஷன் வாங்க. உண்மையிலே எங்களுக்கு உயிரை பணயம் வைத்து நாங்கள் களமாடிய தேர்தல். 3 இடத்துல எங்க பசங்களை போட்டு அடிச்சாங்க, ஒரு இடத்துல சகோரிய போட்டு அடிச்சாங்க, பாட்டில வீசி அடிச்சாங்க, பணத்தால அடிச்சாங்க, அதிகாரிகளை வச்சு அடிச்சாங்க, நேரடியாக நெருக்கடி தந்தாங்க. இனி அது தெருவில் போக முடியாது. நாங்க ஒவ்வொரு தெருலையும் பிரச்சனை பண்ணாங்க. அத்தனை தடைகளையும் தாண்டி வில்லிவாக்கம் தொகுதியில் அண்ணன் ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சிருக்கான்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இது ஒரு தேர்தல் அல்ல, இனி ஒவ்வொரு தேர்தலையும் அவர் தான் ஜெயிக்க போறார். எழுதி வச்சுக்கங்க. நல்லவங்க கையில் ஆட்சி வந்திருக்குங்க. ஜெயிச்ச அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட அந்த பதவியேற்பு விழா அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. எல்லாரும் இருக்கும், அரங்க நிறைஞ்சிருக்கு. என் தொகுதி தான் எழும்பூர்ல நேரு ஸ்டேடியம். அந்த அரங்கத்துல மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களும் சேர்ந்து நடந்து வந்ததை பார்க்கிற போது, அடே அப்பா, எப்படிப்பட்ட தலைவர்கள். அதுல ஒரு சர்ச்சையை சொன்னாங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, தமிழ்தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவன் நான். இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும். சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்ன உடனே நான் சொல்றேன், சார் ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ்தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதர் கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க, நான் கொடுத்தோம். எல்லாம் ரெடி. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. நிகழ்ச்சி முடிந்தது, அதிகாரிகளை அழைத்தேன், யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறிச்சு? நான் சொன்னேனே, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ சகோதரர் சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன் இது, லோக் பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பண்ற ஃபங்க்ஷன். நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான்.
அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறது தான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். அந்த இடத்தில் எல்லாரும் போது முதல்ல குரல் கொடுத்தது உங்க ஊர் தொகுதி, உங்க தொகுதி எம்எல்ஏ. இல்ல, நீங்க பெருமைப்படணும். தமிழுக்கு ஒண்ணுனா வந்து குரல் கொடுப்பார், களத்தில் இருப்பார்.